அடுத்தவருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கும் வரை நீங்கள் புனிதர் தான். அடுத்தவரை நீங்க யாரும் குற்றம் சொல்லாமல் இருக்கும் வரை நீங்கள் புனிதர் தான். ஏன்னா தானம் செய்வது, தர்மம் செய்வது, தானம் செய்வது, தர்மம் செய்வது, தவம் செய்வது பிறர் பாரம் என்று நினைத்து விட்டால் கண்டிப்பா பிறருக்கென்று உழைக்கக்கூடியவரும் நீங்க தான். கொஞ்சம் பிரஸ்டீஜ் இருக்கக்கூடியவரும் நீங்க தான். உதவி பண்ணக்கூடியவரும் நீங்க தான். கொஞ்சம் பிரஸ்டீஜா இருக்கக்கூடியவரும் நீங்க தான். நீதி நேர்மையோடு இருக்கக்கூடியவர் நீங்க தான். அந்த துலாமுக்கும் தனுசுக்கும் லிங்க் உண்டு. அந்த துலாமுக்கும் தனுசுக்கும் அந்த லிங்க் இருக்குது, எப்போதுமே உண்டு. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு அது மட்டும் இல்ல, தட்டி கொடுத்து வேலை வாங்குறது யார் தெரியுமா? தனுசு மீனம். அதான் வாத்தியார் வேலை. அதான வாத்தியார் வேலை. இப்பெல்லாம் வாத்தியார் சொல்லக்கூடாது, பயமா இருக்குது. தட்டி கொடுத்து வாங்கக்கூடியவங்க யாரு? அடிச்சு வாங்கக்கூடியவங்க இல்ல, தட்டி குடிச்சா வெரி குட், நல்லா படி நல்லா படி, இப்ப மாதிரி நல்ல மார்க் எடு, அப்படி தட்டி கொடுக்கணும். இனிமே காலம் அப்படி வந்துடுது. அப்படி பண்பட்டவர்கள் யாரு? தனுசு ராசி நேயர்கள். அப்ப தனுசு ராசிக்கு கடந்த காலங்கள் கொஞ்சம் மத்தியம பலன், கொஞ்சம் நற்பலன், கொஞ்சம் அசுப பலன் எல்லாம் கலந்து மிக்சட் ஆகி வந்திருக்குது. ஏன்னா 7.5 முடிஞ்சிருச்சு. தனுசுக்கு 7.5 முடிஞ்சு ஒரு ரவுண்ட் வந்து மகரத்துக்கு முடிஞ்சுது இல்லைங்களா? அப்ப மகரத்துக்கு முடியும்போ 7.5 வருஷம் வந்திருக்குதுன்னா அப்ப அந்த நிலைமையில தாங்க இருக்கிறவங்க போன் வருது. தனுசு ராசி மூல நட்சத்திரம் சார், ஒரு டெவலப்மெண்ட் இல்லைங்கய்யா, அப்படித்தான் சொல்றீங்க. சரி, உங்களுக்கு இல்ல, உங்க வீட்டுக்காரங்க ஜாதத்தை பாருங்க, உங்க குழந்தைகள் ஜாதத்தை பாருங்க, எல்லா ஜாதத்தையும் கணிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாருங்க. அப்படி வைக்கும்போது நிச்சயமா அதுல ஒரு வழி உண்டு. அதுல ஒரு வழி உண்டு. அதுல மாற்று வழி இல்லாம இருக்காது. ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்கு, அதை பிடிச்சுக்குங்க. அதை கிரிப்பை பிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி 30/3 இருந்து அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்துல பாதி, அர்த்தாஷ்டமத்துல பிடியில இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருப்பீங்க. ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனியே குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப அர்த்தாஷ்டம சனி ஏன் குறையாது? அர்த்தாஷ்டம சனி யாரு பாக்குறா? 10.5 இருந்து யாரு பாக்குறா? 10.5 குரு பயிற்சியில இருந்து உங்க வீட்டை பாக்குறாருல, 7ஆம் பார்வையை பாக்குறாருல, சமசப்தமா பாக்குறாருல. அப்ப பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனி என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாது. எப்படி செய்யாது? உங்களுக்கு உரிய தொழில் ஃபைனான்ஸ், உங்களுக்கு உரிய தொழில் அறக்கட்டளை, உங்களுக்கு உரிய தொழில் தொண்டுள்ளம், உங்களுக்கு உரிய தொழில் பேங்க் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு உரியது யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது, பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்டது, பேங்க் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, அப்படி தொழில் எடுத்துக்கணும். மஞ்சள், கரும்பு, நெல், உயர்வான ரகங்கள் அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இந்த சனி பயிற்சியில தனுசுக்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தாஷ்டம சனிங்கிற அந்த ப்ராசஸுக்கே நீங்க போக வேண்டாம். தயவு செய்து நேயர்கள் அந்த ப்ராசஸுக்கே நீங்க போக வேண்டாம். 7ஆம் பார்வை பார்க்கும்போது குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய தொழிலை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு மேற்கொண்ட தொழிலை எடுத்துக்கோங்க. மிதுன லக்கணம் மட்டும் இருந்துடக்கூடாதுங்க, மிதுன ராசி இருந்துடக்கூடாது, கன்னியா லக்கணம் கன்னி ராசி இருந்துடக்கூடாது. பாவிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குருபலம் இருந்தாலும் கஷ்டம், அர்த்தாஷ்டம சனியும் கஷ்டம், தசாபுத்தியும் கஷ்டம், எல்லாம் யோசித்து செய்யக்கூடியவங்க கண்டிப்பா மிதுன லக்கணமும் கன்னியா லக்கணம், மிதுன ராசியும் கன்னியா ராசியும் ரொம்ப யோசித்து செய்யணும். அவங்கதான் பாவி. என்னைக்குமே பிடிக்கிறன்னு ஒதுங்கிக்கிறணும். அங்க போய் சாரமா இருக்கக்கூடாது. ஒதுங்க, உன் வேலை நீ பாரு, என் வேலையை பாக்குற. அப்படி போனாதான் நம்ம ஜீவிக்க முடியும், ஜீவனம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஏன்னா நீங்களும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியதுதான், கொஞ்சம் கோபக்காரர்தான். நெருப்பு வீடு தானே, நெருப்பு வீடு எல்லாமே உண்டு. எல்லா நட்சத்திரமும் பயங்கரமான நட்சத்திரங்கள், மூலம், உத்திராடம், பூராடம் எல்லாம். அப்படி இருக்கும்போது அப்ப எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்க்கணும். பிரஸ்டீஜ் பார்க்கக்கூடியவர் தான். உதவி எந்த அளவுக்கு செய்யுங்களோ அந்த அளவுக்கு பிரஸ்டீஜ் நீங்க பார்க்கக்கூடியவர் தான்.
ஆக மொத்தம் அர்த்தாஷ்டம சனி குருபலம் வருது 30/3 மார்ச் ஏப்ரல் மே மாசம் வரையும் கொஞ்சம் கவனம். மே மாசம் வரையும் தான் கவனம். அதுக்கடுத்து குரு வந்துட்டா உங்க தசாபுத்திக்கு தகுந்தவாறு உங்க தொழிலை எடுத்து நடத்தி கொண்டால், உங்க தொழிலை செலக்ட் பண்ணிட்டா இந்த சனி பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு 52% உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு 52% உண்டுங்க. வெள்ளை சம்பந்தப்பட்டது, மஞ்சள் சம்பந்தப்பட்டது, கரும்பு சம்பந்தப்பட்டது, அந்த முல்லை மலர், இறை வழிபாடு, அந்த பின்னல் மாதிரி பின்னுவாங்க, ஜம்பங்கி, வெண்காந்த மலர், ஜம்பங்கி, வெள்ளை சம்பந்தப்பட்டதெல்லாம் இறைவனுக்கு திருப்பாதத்துக்கு போடுங்க. இல்லாத எளியவர்களுக்கு புக்கு வாங்கி கொடுங்க, நோட் புக் வாங்கி கொடுங்க, ஸ்லேடு வாங்கி கொடுங்க, பென்சில் பேனா வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா படிப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு, படிக்காத குழந்தைகளுக்கு மிக அற்புதமான படிப்பு, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், என்ன அந்த உயர்கல்விக்கு உரிய இடம். காலபுருஷனுக்கு 9 வெளிநாடு, சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். வெளிநாடு போறதுக்கு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கரெக்டான டீப் டு அப்ராட் கண்ட்ரிக்கு போகக்கூடிய தசாபத்தி வந்தா முதல் ரேங்க் எடுக்கிறது தனுசு தான். முதல் ரேங்க் எடுக்கிறது தனுசு தான். அப்படிப்பட்டவங்க வழிபாடுகளை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. வெண் சம்பந்தப்பட்ட மலர்கள், மஞ்சள் சம்பந்தப்பட்ட மலர்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு சம்பந்தப்பட்டவங்க ராமானுஜர், நாராயண குரு, ராகவேந்திரா, இந்த மாதிரி குரு சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், அதே மாதிரி அதனுடைய பதிகங்கள், அதே மாதிரி எல்லாம் படிங்க. திருமந்திரம், திருமூலருடைய திருமந்திரங்கள், இதெல்லாம் நம்ம பதிகம் மரணம் செய்து வந்தால் நிச்சயமாக இந்த அர்த்தாஷ்டம சனி எதுவும் செய்யாது ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதுல எந்த விதமான கருத்தும் மாற்று கருத்து அல்ல என்பதை நேயர்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. 52% உங்களுக்கு.